வணக்கம். தொடர்ந்து 4 நாளா பேரிஷ் கேண்டலா ஃபார்ம் ஆயிட்டு இருந்த நிஃப்டில நேத்தி ஒரு ரெக்கவரி புல்லிஷ் கேண்டல் மாறி இருந்தது. அதோட அடுத்த கேண்டல் இன்னியோட ட்ரேடிங் செஷன்ல டே சார்ட் கேண்டல் கிட்டத்தட்ட ஒரு டோஜி கேண்டல் டைப்ல தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னியோட மார்க்கெட்ல மொத்தம் 5 முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸ், அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது? வால்யூம் பிரேக் அவுட் ஆகிருக்கிற கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி டெய்லி இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு என்னென்ன ஸ்டாக் நியூஸ் இம்பேக்ட் இருந்தது, அடுத்த ட்ரேடிங் செஷனுக்கு என்ன மாதிரி நியூஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல் விஷயம், யூகே யூகேவோட இன்ஃப்ளேஷன் வந்து எதிர்பாராமல் சடனாக ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ஹைக்கு ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனாக சொல்லியிருக்கிறாங்க. மேபி இது வந்து மறுபடியும் ஒரு இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வு அப்படின்றது ஒரு அடுத்த பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் இருக்குது. ரெண்டாவது, நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டில் கேபினட்டோட அவுட்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர் இன்னைக்கு. இதில் கேபினட் அக்ரி டிஸ்ட்ரிக்ட் பிளான் வந்து அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து அவுட்லே பண்ணியிருக்கிறாங்க. 24,000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்படின்றது. என்எல்சி இந்தியா ரினியூவபிள் ப்ராஜெக்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் இந்த கேபினட் அவுட்கம்ல இருந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா 7,000 கோடி ரூபா அளவுக்கு ரினியூவபிள் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கேபினட் கொடுத்துருக்குறாங்க. பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாமே ஒன் ஆஃப் த கீ ரீசன். இதை தாண்டி என்டிபிசியோட ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, கேபினட்டோட அப்ரூவல் 20,000 கோடி ரூபா ரினியூவபிள் எனர்ஜி மூலயமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ். ஸோ இந்த என்எல்சி இந்தியா, என்டிபிசி, ரினியூவபிள் ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கலாம். ரெண்டாவது, எஸ்பிஐ இன்றைக்கி நிஃப்டியில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக எஸ்பிஐ 1.7% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 20,000 கோடி ரூபா பாண்ட் மூலயமா 2026 ஃபினான்ஷியல் இயரில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான எஸ்பிஐயோட மேனேஜ்மெண்ட் போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். ரெண்டாவது, 25,000 ரூபா இந்த QIP இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எல்ஐசி ஆங்கர் இன்வெஸ்டாராக நியர்லி 7,000 கோடி ரூபா வந்து பிட்டிங் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி மீடியாவில் வந்திருக்கு. இந்த QIPயோட ப்ரைஸ் வந்து 790 800 ருபீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே. அடுத்து, ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ், 4வது நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் இனியோட மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணதில், PSU பேங்க்ஸ் இன்றைக்கி செக்டாரில் டாப் செக்டாரல் கெய்னர் அப்படின்னா PSU பேங்க்ஸ் வந்து இன்றைக்கி முதல் இடத்துல இருக்குது. மோர் தென் 1% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இதில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹைக் பண்ணுறதுக்கான பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. ரெண்டாவது, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. இந்த 2 நியூஸ் தான் இன்றைக்கி வந்து கீ ட்ரிகராக இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, NIACL, GICRE இது மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் இந்த நியூஸை பொறுத்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கடைசி நியூஸ் என்னென்னா, HDFC பேங்க் முதல் முறையாக போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட்கான அனௌன்ஸ்மெண்ட். இந்த 2 நியூஸு ஜூலை 19 மேனேஜ்மெண்ட் போர்டு மீட்டிங்கிலேருந்து அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5 நியூஸ் ரொம்ப மேஜர் நியூஸ். அடுத்தது, இன்சூரன்ஸ் கம்பெனி, 2 இன்சூரன்ஸ் கம்பெனி, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று HDFC லைஃப், இன்னொன்று ICICI ப்ரூடென்ஷியல் லைஃப். இதில் HDFC லைஃப் நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ICICI ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் நியர்லி 2.5%லேருந்து 3% வரைக்கும் டவுனில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் HDB ஃபினான்ஷியல், அதாவது ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன கம்பெனி, இந்த கம்பெனியோட ரிசல்ட்டும் நேற்று போஸ்ட் மார்க்கெட்டுக்கு அப்புறம் கொடுத்துருந்தது. நியர்லி 3% கிட்ட டவுனில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. கர்நாடகாவில் டிக்கெட்டுக்கான மூவி டிக்கெட்டுக்கான கேப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. PVR INOX இன்றைக்கி 1% இறங்கியிருந்தது. 2 டீல் டிக்சன் டெக்னாலஜி அக்விசிஷனுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தது. டிக்சன் டெக்னாலஜி இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கில் ஒரு 2 to 3% ப்ளஸில் இருந்தாலும் பட் க்ளோசிங்கில் கொஞ்சம் இறங்கி 1.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பயோகான் மோர் தென் 1% இன்றைக்கி பாசிட்டிவ், ஒரு வருஷத்தோட ஹையை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு. USFDAவோட அப்ரூவல் ஒன் ஆஃப் த கீ ரீசன்.
இன்றைக்கி இன்னொரு பக்கம் மெட்டல் ஸ்டாக்ஸு இன்றைக்கி வீக்காக இருந்தது. இதில் ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக ரெக்கவர் ஆகிருக்கு. ஏன்னா டிசிஎஸோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் மெட்டல் ஸ்டாக்ஸு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி ஒரு ரெக்கவரி. நேற்று எஸ்எல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட் வீக்காக இருந்தோம். ஐடி அதர் கம்பெனிஸில் வந்து ஐடியில் கொஞ்சம் ரெக்கவரி இருந்தது. அது இன்றைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு கீ ட்ரிகர் அப்படின்னா விப்ரோ அண்ட் டெக் மஹேந்திராவோட ரிசல்ட் இம்பேக்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். இப்போ ஆட்டோ செக்டார் பக்கம் வரலாம். டெஸ்லாவோட லான்ச் ஒரு பெரிய பேசுபொருளாக இந்தியா ஃபுல்லாகவே ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு விஷயம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்தோம். டே லோவிலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4% மேலே ரெக்கவர் ஆச்சு. க்ளோசிங்கில் மோர் தென் 2% பாசிட்டிவாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு ஒன் ஆஃப் த காம்படிட்டர் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. டெஸ்லாவோட லான்ச் மஹேந்திராவுக்கு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ரெக்கவரி இன்றைக்கி சடனாக மைனஸ்லேருந்து பாசிட்டிவாக டேர்ன் ஆனதுக்கு டூ வீலரோட ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் குறைக்கிறதுக்கான ஒரு நியூஸு. ஸோ இது வந்து அக்ரி ரிலேட்டட் டிராக்டர் வெஹிக்கிள்ஸு, ஃபார்ம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு இதெல்லாமே இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக பார்க்கலாம். பட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. எஸ்எம்எல் இசுசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோவிலேருந்து நியர்லி 8% கிட்ட ரெக்கவர் ஆன இந்த ஸ்டாக்கு க்ளோசிங்கில் 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் ஆட்டோ டூ வீலர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்ஆர்ஆர் கேபிட்டலோட டூ வீலர் பிக்கப்பில் டூ வீலர் அவங்களோட டாப் பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோ மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஆட்டோ ஸ்டாக்கு அசோக் லேலண்ட். ஸோ எக்ஸ் போனஸ் டே இன்றைக்கி 0.5லேருந்து 0.6% இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டெக் மஹேந்திரா விப்ரோவோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி இந்த ரெண்டு ஸ்டாக்குமே நியர்லி 2% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச்சுக்கான செபியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிற ஜியோ பிளாக் ராக் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பட் ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் நியர்லி 0.5% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடிசி ஹோட்டல் இன்றைக்கி குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஒரு எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட் தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ரேலி மூலயமா நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. 4% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த டிபி கார்ப்போட ரிசல்ட்டு 4% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. சூவன் லைஃப் சயின்ஸ், ஷில்பா மெடிக்கர் இந்த ரெண்டு ஸ்டாக் ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் இன்றைக்கி இம்பேக்ட் என்னென்னா ஷேர்ஸ் அலாட்மெண்ட் வந்து குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அபாக்கஸ் இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸோட இம்பேக்ட்டு நியர்லி 2% கிட்ட சூவன் லைஃப் சயின்ஸ் ஃபால் ஆகிருக்கு. ஷில்பா மெடிக்கர் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூனிட் 4ல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து இஐஆர் ரிப்போர்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன் ஷில்பா மெடிக்கர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் நியூ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். மோத்திலால் அஸ்வால் விஷால் மெகா மார்ட்டுக்கான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நியர்லி 55% புல் கேஸாக அப்சைட் கொடுத்துருக்கிறது. விஷால் மெகா மார்ட் இன்றைக்கி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் முடியும் போது வந்த நியூஸ்னால் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நியர்லி 50 ஏக்கர் லேண்ட் வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க ராய்ப்பூரில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கவனிக்கலாம். இன்றைக்கி நியர்லி 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதே போல் இந்தியன் ஹோட்டல் லேண்ட் அக்விசிஷன் நியூஸ் கொடுத்துருக்கிறது நியர்லி 1% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நியூஸ் இம்பேக்டில் இன்றைக்கி டர்ன் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி 50 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 30 ஸ்டாக் இறங்கியிருக்கு. 20 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் 20 ஸ்டாக் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் ஓவரால் நிஃப்டி இன்றைக்கி நியூட்ரலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 16 பாயிண்ட் ப்ளஸில் 25,200க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, விப்ரோ இந்த ரெண்டு ஸ்டாக்கு மோர் தென் 2% நிஃப்டியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், எட்டர்னல், சன்ஃபார்மா இந்த 3 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருக்கு. தொடர்ந்து 2வது நாளாக எட்டர்னல் அண்ட் ஸ்விக்கி இந்த 2 ஸ்டாக்குமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க் நிஃப்டியில் லீட் பண்ணியிருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்றைக்கி டாப் லூசராக பேங்க் நிஃப்டியில் முடிஞ்சிருக்கு. ஸ்மால் மிட் கேப் பக்கம் வரும்போது இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட ரைஸ் ஆன ஸ்டாக் பத்தாஞ்சலி. மார்க்கெட் முடிகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்சைடு இருந்தது. 1850 கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 100 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி மிட் கேப்பில் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். நெகட்டிவ் சைடு வரும்போது தொடர்ந்து ரிசல்ட் அன்னைக்கு 15-18% கிட்ட இன்க்ரீஸ் ஆன ஓலா எலக்ட்ரிக் நேற்று ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆகிருந்தது. இன்றைக்கி அகைன் 4% கிட்ட இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப்பில் டாப் லூசராக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பாலிசி பஜார், பிஐ இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2%லேருந்து 4% வரைக்கும் இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு.
ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது ஒரு 3-4 ஸ்டாக்ஸ் ரொம்ப ஹைலைட் பண்ணலாம். ஒன்று வந்து ஆசார் ஹவுசிங் ஃபினான்ஸ் 6% இன்னைக்கு ஸ்மால் கேப்பில் டாப் கெய்னரில் முதல் இடத்துல இருக்குது. ஸ்வான் எனர்ஜி ரேலி இன்றைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. மோர் தென் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷியாம் மெட்டாலிக்ஸ், ஐடிபிஐ, ஜிஎஸ்பிஎல், ஆர் பவர், பிரிகேட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். நியூலண்ட் லேப் ரேலிக்கு அப்புறம் நேற்று இந்த ஸ்டாக் அகைன் பாசிட்டிவாக இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% நியூலண்ட் லேப் இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆம்பர், ஏபி ரியல் எஸ்டேட், நவீன் ஃப்ளோரின் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. மீடியா செக்டாரில் நெட்வொர்க் 18ஓட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி 11% பாசிட்டிவாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி மீடியா கொஞ்சம் ஸ்டேபிளாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்கில் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவ். 12 ஸ்டாக்கு நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸில் இருக்குது. அதில் பிஎன்பி, பிஎஸ்பி இன்றைக்கி டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. அதே போல் ஐடி இண்டெக்ஸில் 10 ஸ்டாக்கில் 6 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவ். விப்ரோ, டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ் லீட் பண்ணியிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 0.5% இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே மெட்டல் இண்டெக்ஸ் ரொம்ப வீக்காக இருந்தது. டாடா ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல், சீல், ஜேஎஸ்எல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. எந்த ஒரு ஸ்டாக்கும் மோர் தென் 1% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஜி டைப் கேண்டலோட ஒரு சைட்வேஸ் கன்சால்டேஷனோட இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து மேபி ஒரு நியூட்ரல் டைரக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் டே சார்ட் கேண்டலில். மேபி நேற்று இன்னைக்கு இந்த 2 நாளோட லோ தான் அடுத்த ட்ரேடிங் செஷனில் ஒரு சப்போர்ட் லெவலாக ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நியூஸு, ஸ்டாக் அப்டேட்ஸு, டைம் டு டைம் வர அப்டேட்ஸ், மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.